ஓம் சாந்தி. உயிர் இல்லை என்றால் இந்த உடலால் எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாது. அதேபோன்று இந்த உடல் இல்லாமல் உயிரினாலும் எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாது. இரண்டும் இணைந்தால்தான் எல்லா காரியங்களையும் செய்ய முடிகிறது. உயிர் சக்திசாலியாக இருந்தால்தான் நல்ல நல்ல உயர்ந்த காரியத்தை இந்த உடல் மூலமாக செய்விக்கிறது. ஒரு காரியத்தை முடிவெடுக்கவும் வெற்றிகரமாக செய்யவும் தியானம் அவசியம். அதேபோன்று உடல் உயிருக்கு ஏற்றவாறு வேலை செய்ய, உடல் சுறுசுறுப்பாக செயல்பட யோகாசனம் அவசியமானது. இதை பற்றி அதிகம் அறிந்து கொள்ள ஆரோக்கியமான வாழ்க்கை என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்தும் செய்தும் வாழ்க்கையை நோயின்றி ஆரோக்கியமாக வைப்பீர்கள் என நம்புகிறேன். ஒவ்வொரு முறை நாம் யோகாசனம் தொடங்குவதற்கு முன்பும் நாம் இந்த வார்ம் அப் பயிற்சியினை செய்ய வேண்டும். இது ஆசனம் செய்யும் போது உடலில் தசைப்பிடிப்பு, மூச்சு பிடிப்பு ஏற்படாமல் இருப்பதற்கு பேருதவியாய் இருக்கும். வார்ம் அப் பயிற்சிகள் தசைகளை நன்றாக இறுக்கி உடலின் உள் வெப்பத்தை அதிகரித்து உடற்பயிற்சி செய்வதற்கு ஏற்றவாறு உடலினை மாற்றும். இந்த பயிற்சிகள் செய்யாமல் நேரடியாக உடற்பயிற்சி செய்தால் தசைகளில் வலி ஏற்படும்.
யோக முத்ரா. பத்மாசன நிலையில் அமர்ந்து கொண்டு கைகளை மிக இலக்கமாக முதுகுக்கு பின்புறம் கட்டிக்கொள்ளவும். மூச்சை மெதுவாக வெளியே விட்டவாறே முன்னேற்றி தரையில் தொடும்படி மெதுவாக குனியவும். சில வினாடி இந்நிலையில் இருந்த பின் தலையை நேராக நிமிர்த்தவும். நிமிரும் போது மூச்சை உள்ளுக்குள் இழுக்கவும். ஒரு முறைக்கு 20 வினாடியாக 5 முறை செய்யலாம். பலன்கள்: முதுகின் தசை எலும்புகள், வயிற்று உறுப்புகள் புத்துணர்வு பெறும். கல்லீரல், மண்ணீரல் அழுத்தமடைந்து நன்கு வேலை செய்யும். மலச்சிக்கல் நீங்கும். நீரிழிவு நோய் நீங்கும். தொந்தி கரையும். முதுகெலும்பு நேராகும். அஜீரணம், மலச்சிக்கல் நீங்கும். பெண்களின் மாதவிடாய் நோய்கள் நீங்கும். வயிற்றில் ஆபரேஷன் செய்திருந்தால் 6 மாதம் இவ்வாசனம் செய்யக்கூடாது. உசர்ட் ஆசனம். மண்டியிட்டு கொண்டு கைகளால் பின்னால் 2 கணுக்கால்களையும் பிடித்து கொண்டு தலையை பின்னால் படத்தில் காட்டியபடி தொங்க போட வேண்டும். மூச்சை முடிந்தவரை 4 முதல் 5 முறை வேகமாக இழுத்து விடவும். ஒரு முறைக்கு 5 வினாடியாக 2 முதல் 4 முறை செய்ய வேண்டும். பலன்கள்: முதுகெலும்பு பலப்படும். மார்பு விரியும். சுவாச கருவிகள் நன்கு வேலை செய்யும். ஆஸ்துமா நீங்கும். மூச்சு திணறல், பலகீனம் நீங்கும். ஜானு சிரசாசனம். நேராக அமர்ந்து கொண்டு பின் வலது காலை மடக்கி 2 கைகளையும் குவித்த நிலையில் மெதுவாக குனிந்து இடது கால் பாதத்தை பிடிக்க வேண்டும். முகம் இடது கால் மூட்டை தொட வேண்டும். ஆசன நிலையில் 5 முதல் 15 வினாடி இருந்தால் போதுமானது. ஒவ்வொரு காலையும் 3 முறை மடக்கி செய்தால் போதுமானது. பலன்கள்: அஜீரணம், வாயு தொந்தரவு நீங்கும். உடல் நல்ல இளக்கம் கொடுக்கும். வயிற்று பகுதியில் அதிகமான இரத்த ஓட்டம் ஏற்படும். பெருங்குடல், சிறுகுடல் இளக்கப்பட்டு நன்கு வேலை செய்யும். வயிற்று வலி, முதுகு வலி, இடுப்பு வலி நீங்கும். அடிவயிறு இழுக்கப் பெற்று தொந்தி கரையும். மயூராசனம். கைகளை சேர்த்து தரையில் உள்ளங்கைகளை ஊன்றவும். வயிற்றை இறுக்கி மூச்சை உள் வைத்து தொப்பைகளை முழங்கை மேல் வைத்து கால்களை மெதுவாக பின் நீட்டி இவர்கள் செய்வதை போல் செய்யவும். ஒரு முறைக்கு 10 முதல் 15 வினாடி வரை 3 முறை செய்யலாம். பலன்கள்: வாத பித்த கபங்களை சமமாய் காக்கும். இரைப்பை, ஈரல், கணையம், சிறுகுடல் இவைகள் கசக்கப்பட்டு நல்ல இரத்த ஓட்டம் ஏற்படும். ஜீரண உறுப்புகள் அனைத்தும் நன்கு இயங்கும். நீரிழிவு நோய்க்கு முக்கியமான ஆசனம். அர்த்த சிரசாசனம். உச்சந்தலையை தரையில் அமர்த்தி விரல்களை ஒட்டியவாறு குனிந்து அமரவும். பிருஷ்ட பாகத்தை தூக்கி கால்களை அருகே இழுத்து முக்கோண வடிவமாக நிற்கவும். பலன்கள்: மிக பலகீனமானவர்கள், வயதானவர்கள், மாணவர்கள், சிறுவர்கள், பெண்கள் இவ்வாசனத்தை காலை மாலை தினமும் 3 நிமிடம் செய்தால் நல்ல ஆரோக்கியம், உடல் பலம், சுறுசுறுப்பு, ஞாபக சக்தி, உடல் தெம்பு உண்டாகும். சிரசாசனம். அர்த்த சிரசாசன நிலையில் இருந்து கொண்டு கால்கள் 2ஐயும் மேலே மெதுவாக தூக்க வேண்டும். கால்களை விரைப்பாக இல்லாமல் சாதாரண நிலையில் வைக்க வேண்டும். ஆரம்ப காலத்தில் பிறர் உதவியுடன் செய்யலாம். நன்றாக பேலன்ஸ் கிடைத்த பின் தனியாக நிற்கலாம். ஆரம்பத்தில் 3 நிமிடம் முதல் 5 நிமிடத்திற்கு மேல் நிற்க வேண்டாம். பலன்கள்: ஆசனங்களின் அரசன். உடலில் உள்ள சுரபிகள் அனைத்தும் உறுதிப்பட்டு பல நோய்கள் வராமல் காக்கும். ஞாபக சக்தி அதிகரிக்கும். மலச்சிக்கல், நரம்பு தளர்ச்சி நீங்கும். முகம் பொலிவு பெறும்.
மூளை கோளாறு நீங்கும். இறங்கும்போது 2 கால்களையும் மெதுவாக மடித்து இறங்க வேண்டும். அர்த்த மச்சேந்திரியாசனம். வலது முழங்காலை மடக்கி நிறுத்தி இடது முழங்காலுக்கு அருகே வலது பாதத்தை கொண்டு வந்து இவர்கள் செய்வதைப் போல் செய்யவும். பிறகு இடது காலை மடக்கி வலது கால் அடியில் வைக்கவும். இடது கையை வலது முழங்காலுக்கு வெளியே கொண்டு வந்து பின்புறமாய் முழங்காலை இடது கையால் இடது முழங்காலையும் பிடித்து கொள்ளவும். முதுகை வலது பக்கம் திருப்பி வலது கையை பின்னால் கொண்டு வந்து மூச்சை வெளியே விட்டு கொக்கி போல் உடலை நன்றாக திருப்பி இழுக்கவும். ஆசனத்தை முடித்த பிறகு இடது பக்கம் மறுபடியும் இம்மாதிரி மாற்றி செய்யவும். பலன்கள்: முதுகெலும்பு திருகப்பட்டு புத்துணர்ச்சி ஏற்படும். நாடி மண்டலம் நன்கு வேலை செய்யும். இளமை மேலிடும். முக கவர்ச்சி உண்டாகும். விலா எலும்பு பலப்படும். தொந்தி கரையும். சுப்த வஜிராசனம். முழங்கால்களை மடக்கி பின்னர் இரு முழங்கைகளின் உதவியால் முதுகை தாங்கி மெதுவாக முதுகை வளைத்து தலையை மடக்கி பின்னர் கைகளை கோர்த்து மார்பில் வைக்க வேண்டும். பலன்கள்: நல்ல இரத்த ஓட்டத்தை கொடுக்கிறது. நரம்பு கோளங்கள் முதலியவற்றை நன்கு இயங்கச் செய்கிறது. கருத்தரித்த மாதத்திற்கு பின்னும் மாதவிடாய் ஆன காலத்திலும் இந்த ஆசனம் செய்தல் கூடாது. மச்சாசனம். பத்மாசனம் போட்டு மல்லாந்து படுத்துக்கொள்ளவும். கைகளை பின்னால் ஊன்றி முதுகை தூக்கி வில் போல வளைத்து தலையை படத்தில் காட்டியபடி பின் வளைத்து கைகளை எடுத்து கால் கட்டை விரல்களை பிடிக்கவும். ஒரு முறைக்கு 5 முதல் 15 வினாடியாக 3 முதல் 4 முறை செய்யலாம். பலன்கள்: சுரபிகள் அனைத்தும் புத்துணர்ச்சியோடு வேலை செய்யும். முதுகெலும்பு பலப்படும். மார்பு விரிந்து நுரையீரல் நன்றாக வேலை செய்யும். மலச்சிக்கல் நீங்கும். மார்பு சளி நீங்கும். அர்த்த பட்டாம்பூச்சி ஆசனம். வலது காலை மடக்கி வலது பாதத்தை இடது தொடையில் வைக்கவும். வளைந்த வலது முழங்காலின் மேல் வலது கையை வைக்கவும். இடது கையால் வலது பாதத்தின் விரல்களை பிடித்து கொள்ள வேண்டும். மூச்சை வெளியேற்றி மெதுவாக முழங்காலை கீழே தள்ளவும். முழங்காலை தரையில் தொட முயற்சிக்கவும். இதேபோல் மற்றொரு காலுக்கும் செய்ய வேண்டும். பலன்கள்: கால்களை ஊன்றி வசதியாக உட்கார முடியாதவர்கள் தினமும் காலை மாலை 2 வேளைகளிலும் அர்த்த பட்டாம்பூச்சி ஆசனத்தை செய்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். பட்டாம்பூச்சி ஆசனம், பட்டர்ஃப்ளை போஸ். முழங்கால்களை வளைத்து பாதங்களை ஒன்றாக இணைக்கவும்.
பாதங்களின் மேல் கைகளை பிடித்து கொள்ளவும். முழங்கால்களை இறக்கைகள் போல் அசைக்கவும். பட்டாம்பூச்சியின் இறக்கைகள் போல தோற்றமளிக்க வேண்டும். ஒவ்வொரு அசைவிலும் ஆழமாக சுவாசிக்கவும். முதுகை நேராக வைத்துக் கொள்ளவும். பிறகு கால்களை நேராக நீட்டி ஆரம்ப நிலைக்கு திரும்பவும். பலன்கள்: மன அழுத்தம், தேவையில்லாத குழப்பங்கள், கருப்பை நீர்க்கட்டி ஆகியவைகள் வராமல் தடுக்கும். முறையற்ற மாதவிலக்கு சீராகும். முடி உதிர்தல், முகப்பரு, உடல் பருமன் ஆகியவைகளும் சீராகும். தினமும் 2 வேளைகள் செய்யவும். புஜங்காசனம். குப்புறப்படுத்து 2 கால்களையும் ஒட்டியவாறு வைத்துக் கொள்ளவும். 2 கைகளையும் தோள்பட்டை சைடில் வைத்து நெஞ்சு பகுதியை உயர்த்தி மேல் நோக்கி பார்க்கவும். நல்ல பாம்பு படம் எடுப்பது போன்று செய்யவும். பலன்கள்: வயிற்று பகுதியின் தசை இழுக்கப்படுவதால் இரத்த ஓட்டம் நன்கு செயல்படுகிறது. தோள்பட்டை, முழங்கை உறுதியடைகிறது. ஆஸ்துமா நோயாளிகளுக்கு சிறந்த ஆசனம். சலபாசனம். குப்புறப்படுத்து முகத்தை விரிப்பில் வைத்துக் கொள்ளவும். 2 கைகளையும் குப்புற மூடிய நிலையில் அடி வயிற்றின் கீழ் வைத்துக் கொள்ளவும். மூச்சை உள்ளே இழுத்து கைகளை தரையில் அழுத்தியவாறு கால்களை விரைப்பாக வைத்து இவர்கள் செய்வதை போல் செய்யவும். ஒரு முறைக்கு 5 முதல் 10 வினாடியாக மிக மெதுவாக உயரே தூக்கி கீழே இறக்க வேண்டும். பலன்கள்: வயிற்றுப்பகுதி பலப்படும். பெருங்குடல், சிறுங்குடல் இழுக்கப்பட்டு நன்கு வேலை செய்யும். மலச்சிக்கல் நீங்கும். கல்லீரல், மண்ணீரல், கணையம் நன்கு வேலை செய்யும். அஜீரணம், வயிற்றுவலி நீங்கும். முதுகு வலி, இடுப்பு வலி நீங்கும். அடி வயிறு இழுக்கப்பெற்று தொந்தி கரையும். உத்தான பாதாசனம். நேராக நிமிர்ந்து படுத்த நிலையில் கைகளை குப்புற மூடியவாறு படத்தில் காட்டியபடி பக்கவாட்டில் உடம்பை ஒட்டிய நிலையில் வைத்துக் கொள்ளவும். 2 கால்களையும் சாதாரண நிலையில் தரையிலிருந்து அரை அடி மட்டும் மிக மெதுவாக உயர்த்தி சிறிது நேரம் நிறுத்தி மெதுவாக இறக்கவும். ஒரு முறைக்கு 20 வினாடியாக 2 முதல் 4 முறை செய்யவும். குறிப்பு: உத்தான பாதாசனம் முதல் நிலை 3 நாட்கள் செய்த பின் 2ஆம் நிலைக்கு வரவும். முதல் நிலை கால் பாதத்திலிருந்து 1 அடி முதல் 2 அடி உயரலாம். 2ஆம் நிலை 4 முதல் 6 அடி வரை கால் தரையிலிருந்து உயரலாம். பலன்கள்: அடிவயிறு இறுக்கம் கொடுக்கும். தொந்தி கரையும். ஜீரண உறுப்புகள் இறுக்கம் பெற்று நன்கு வேலை செய்யும். உச்சி முதல் பாதம் வரையுள்ள அத்தனை நாடி நரம்புகளும் தூண்டப்பெறும். ஹலாசனம். விரிப்பில் மல்லாந்து படுத்து மூச்சை சிறிது உள் இழுத்து கால்களை இடுப்பிலிருந்து மேல் உயர்த்தி வளைத்து கால் விரல்களை தலைக்கு பின் கொண்டு வந்து தரையை தொட முயற்சிக்கவும். நாடி நெஞ்சை தொட வேண்டும். ஒரு முறைக்கு 1 வினாடியாக 2 முதல் 3 முறை செய்யலாம். ஆசன நிலையில் சாதாரண மூச்சு விடவும். பலன்கள்: முதுகு தண்டுவடம் பலம் பெறும். நாடி மண்டலங்கள் அனைத்தும் நன்கு வேலை செய்யும். முதுமை நீங்கி இளமை மேலிடும். இடுப்பு, முதுகு, கழுத்து பலம் பெறும். தனுராசனம். குப்புறப்படுத்து கைகளால் கால்களை இறுக பிடிக்கவும். சுவாசத்தை வெளியே விட்ட நிலையில் கைகளால் கால்களை இழுத்து தலையையும் கழுத்தையும் மேல் நோக்கி வளைத்து கால்களையும் மேல் நோக்கி இழுத்து உடலை படத்தில் காட்டியபடி வில் போல் வளைத்து நிற்கவும். 5 முதல் 15 வினாடியாக 3 முதல் 5 தடவை செய்யவும்.
பலன்கள்: நாடி நரம்புகளுக்கு புது இரத்தம் செலுத்தப்பட்டு உறுதியடைகிறது. ஜீரண சக்தி அதிகப்படும். தொந்தி கரையும். அஜீரணம், வயிற்று வலி, வாய் துர்நாற்றம், வயிற்று கொழுப்பு, ஊளசதை நீங்கும். மகாமுத்ரா. வஜ்ராசன நிலையில் அமர்ந்து கொண்டு கைகளை முதுகின் பின்புறம் படத்தில் காட்டியபடி கட்டிக்கொண்டு தலையை தரையில் தொடும்படி முன்னால் குனியவும். உடலை 3 மடிப்புகளாக வளைப்பதால் உடல் விறைப்புத்தன்மை குறையும். சாதாரண மூச்சு விடவும். 20 எண்ணும் வரை இருந்தால் போதுமானது. 3 முறை செய்யவும். பலன்கள்: வாத நோய்க்கு சிறந்த ஆசனம். பட்சிமோத்தாசனம். பலன்கள்: வயிற்றுப்பகுதி தசைகள் பலம் பெறும். கல்லீரல், மண்ணீரல், இரைப்பை, கணையம் இவைகள் புத்துணர்ச்சி பெறும். பசியின்மை நீங்கும். நீரிழிவு நோய் முற்றிலும் நீங்கும். இளமை மேலிடும். பெண்கள் இவ்வாசனத்தையும் சர்வாங்காசனத்தையும் செய்து வந்தால் மாதவிடாயின் போது உண்டாகும் இடுப்பு வலி, வயிற்று வலி, மலட்டுத்தன்மை முதலியன நீங்கும். சேது பந்தாசனம். தரையில் நேராக படுத்து 2 கால்களையும் மடக்கி குதிங்கால் பகுதி சீட்டு பகுதியில் தொடுமாறு வைக்கவும். 2 கைகளையும் பாத இணைப்பு பகுதியை நன்கு பிடித்து இடுப்பு பகுதியை ஒட்டகம் போல் மேலே உயர்த்தவும். பலன்கள்: மன உளைச்சல் நீங்கும். இடுப்பு பகுதி நன்கு பலம் பெறும். ஜீரண சக்தி நன்கு செயல்படும். வயிற்று வலி நீங்கும். வயிற்றில் உள்ள கழிவுகள் வெளியேறும். நவாசனம். நேராக தரையில் படுத்துக்கொள்ளவும். படத்தில் காட்டியபடி தலையையும் காலையும் ஒரே சமயத்தில் தூக்க வேண்டும். முதுகு தரையில் படக்கூடாது. பார்வை கால் பெருவிரலை நோக்கி இருக்க வேண்டும். சாதாரண மூச்சு விடவும். பலன்கள்: தொந்தி கரையும். கணையம் நன்கு இயங்கும். ஜீரண கருவிகள் நன்கு வேலை செய்யும். அஜீரணம், ஏப்பம், வாய்வு தொல்லை நீங்கும். மலச்சிக்கல் நீங்கும். பெண்கள் குழந்தை பெற்ற பின் இவ்வாசனத்தை செய்தால் வயிறு பெரிதாகாது. பவன முத்தாசனம் 1. தரையில் நேராக படுத்து வலது காலை மடக்கி 2 கைகளையும் கோர்த்து பிடித்து கொண்டு முழங்காலின் முன்பகுதியை நாடி பகுதியால் தொட வேண்டும். இதே போன்று இடது காலையும் மடக்கி 2 கைகளையும் கோர்த்து பிடித்து கொண்டு முழங்காலின் முன்பகுதியை நாடி பகுதியால் தொட வேண்டும். இதை 3 முதல் 5 முறை செய்யலாம். பவன முத்தாசனம் 2. பலன்கள்: நீரிழிவு நோய், இதய நோய், ஆஸ்துமா போன்ற நோயாளிகள் இந்த ஆசனத்தால் பலன் பெறுவார்கள். உடலில் உள்ள அத்தனை நாடி நரம்புகளும் தூண்டப்பட்டு இரத்த ஓட்டம் சீராக இருக்க உதவுகிறது. பவன முத்தாசனம் 3. சர்வாங்காசனம். தரையில் நேராக படுத்து கால்கள் 2ஐயும் ஒட்டியவாறு மேல் நோக்கி உயரே வைத்து 2 கைகளாலும் இடுப்பு பகுதியை பிடிக்கவும். போக போக கைகளை முதுகு பகுதியில் வைக்கவும். பூரண சர்வாங்காசனம் ஆகிவிடும்.
பலன்கள். உடலில் உள்ள அத்தனை அங்கங்களுக்கும் பலன் கிடைப்பதால் சர்வாங்காசனம் என பெயரிடப்பட்டது. முதுமையை போக்கும், தைராய்டு கிளாண்ட் நன்கு வேலை செய்யும், ஞாபக சக்தி குறைவு, மலச்சிக்கல், கண் பார்வை மங்கல் போன்றவை குணமாகும். பெண்களுக்கு கர்ப்பப்பை நோய் வராமல் தடுக்கும். கெட்ட கனவுகள் நீக்கப்பட்டு நன்றாக தூக்கம் வரும். வலது காலில் நின்று கொண்டு இடது காலை மடக்கி குதிங்காலை வலது தொடை மேல் வளைத்து இரு கைகளையும் மேலே முடிந்த அளவு உயர்த்தி கும்பிட வேண்டும். கையை விரைப்பாக வைக்கக்கூடாது. பின் இடது காலில் நிற்க வேண்டும். ஒரு முறைக்கு 1 நிமிடமாக 2 முதல் 4 முறை செய்யலாம். பலன்கள். தியானம், மன ஒருமைப்பாடு, திட சிந்தனை இவைகளுக்கு சிறந்த ஆசனம். வாதம், நரம்பு தளர்ச்சி, சோம்பேறித்தனம் இவைகள் நீங்கும். மன சஞ்சலம் நீங்கும். திட மனது ஏற்படும். பாதஹஸ்தாசனம். பாதங்களை சேர்த்து நிமிர்ந்து நிற்கவும். மூச்சை வெளியே விட்டபடி உடலை தளர்த்தி குனிந்து கைகளால் கால்களின் பெருவிரலை பிடித்து கொள்ளவும். முழங்கால் கொஞ்சமும் வளையக்கூடாது. கால்களை விரைப்பாக வைத்து கொள்ளவும். முகத்தை முழங்காலை நோக்கி அணுக செய்யவும். ஆரம்பத்தில் கால் விரலை பிடிக்க முடியாதவர்கள் கைகளை இரு கால்களின் முழங்காலுக்கு பின்னால் கட்டி போட்டு முகத்தை காலுக்குள் தொட முயற்சிக்க வேண்டும். ஒரு முறைக்கு 10 முதல் 15 வினாடியாக 2 முதல் 3 முறை செய்யலாம். பலன்கள். முதுகு தசைகள் நன்றாக இழக்கப்பட்டு பலம் பெறும். அடி வயிற்று உறுப்புகள் அழுத்தப்பட்டு புத்துணர்வு பெறும். வயிறு சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களும் நீங்கும். நீரிழிவு, மலட்டுத்தனம், வயிற்றுவலி, அஜீரணம், தலைவலி, மூலக்கடுப்பு, முதுகுவலி, இடுப்பு வலி, நரம்பு பலகீனம், இரத்த வியாதி, பசியின்மை, மலேரியா, பித்த நோய்கள், மாதவிடாய் சம்பந்தமான நோய்கள் அனைத்தும் நீங்கும். பிரயாசனம். நின்ற நிலையில் காலை சற்று அகலமாக வளைத்து கொண்டு முடிந்த அளவு பின்னால் வளைய வேண்டும். பிறகு படத்தில் காட்டியபடி 2 கால்களையும் கைகளினால் பிடித்து கொண்டு சாதாரண மூச்சு விடவும். ஒரு முறைக்கு 15 வினாடியாக 2 முதல் 3 முறை செய்யலாம். பலன்கள். முதுகுத்தண்டு பலம் பெறும். இளமை மேலிடும். சுவாச உறுப்புகள் பலம் பெறும். ஓம் துவனி. ஓம் என்ற மந்திரத்தை உச்சரிப்பதால் மன அமைதி, மன ஒருநிலைப்பாடு, மன அழுத்தம் குறைதல், நேர்மறை ஆற்றல் அதிகரித்தல் போன்ற பல நன்மைகள் உள்ளன. ஓம் மந்திரம் தியானத்தின் போது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஓம் என்ற மந்திரத்தை உச்சரிப்பதால் மன அமைதி, மன ஒருநிலைப்பாடு, மன அழுத்தம் குறைதல், நேர்மறை ஆற்றல் அதிகரித்தல், ஆன்மீக வளர்ச்சி, உடல் ஆரோக்கியம், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்தல் போன்ற பல நன்மைகள் உள்ளன.
சவாசனம். விரிப்பில் மல்லாந்து படுத்துக்கொண்டு கால்களை சேர்த்து வைத்து கொள்ளவும். கைகளை பக்கவாட்டில் நீட்டி படத்தில் காட்டியபடி அமைக்கவும். கண்ணை லேசாக மூடிக்கொள்ளவும். உடல் பாதத்திலிருந்து மூட்டு, தொடை, இடுப்பு, வயிறு, மார்பு, கைகள், முகம் இவைகள் வரிசையாக இணைந்து இருக்க வேண்டும். சாதாரண மூச்சு விடவும். நாம் இறந்து போனால் எவ்வாறு உடல் இருக்குமோ அதுபோன்று உடலை இலக்கி சலனமின்றி 3 முதல் 5 நிமிடம் இருந்து எழுந்திருக்கவும். ஆசனங்கள் செய்த பின் கடைசியாக சவாசனம் செய்யாமல் ஆசனத்தை முடிக்கக்கூடாது. இவ்வாசனத்தை கண்டிப்பாக செய்ய வேண்டும். நாடி சுத்தி பிராணாயம் பயிற்சி செய்ய ஒரு அமைதியான இடத்தில் அமர்ந்து இடது நாசியை விரலால் மூடி வலது நாசியால் மூச்சை உள்ளிழுக்கவும். பின் வலது நாசியை மூடி இடது நாசியால் மூச்சை வெளியிடவும். இந்த செய்முறையை மாற்றி மாற்றி செய்யவும். பலன்கள்: புத்தி தெளிவு பெறும், பசி உண்டாகும், ஆஸ்துமா, மூக்கடைப்பு போன்ற நோய்கள் உண்டாகாது. மார்பு வலி, ஜலதோஷம், வாய்வு, பித்தம், கபம், உடல் சூடு போன்ற நோய்கள் நீங்கும். இரத்தம் சுத்தமாகும். நாடி நரம்புகளுக்கு சுத்த இரத்தம் நன்றாக பரவும். மூச்சு பயிற்சி. மூக்கின் 2 துவாரங்களின் வழியாக பிராணவாயுவை உள்ளுக்குள் இழுத்து நிறுத்தாமல் வேகமாக உடனே வெளியிட வேண்டும். இம்மாதிரி 10 முறை செய்ய வேண்டும். மூச்சு பயிற்சி செய்வது உடலுக்கும் மனதுக்கும் பல நன்மைகளை தரும். இது சுவாச மண்டலத்தை வலுப்படுத்தி நுரையீரலின் திறனை அதிகரிக்கிறது. மேலும் மன அழுத்தத்தை குறைத்து உடல் மற்றும் மன சமநிலையை மேம்படுத்த உதவுகிறது.